கேக்குதா? இஸ் இட் ஆடிபிள்? பேசுறது கேட்காடா? இஸ் இட் ஆடிபிள்? கேன் சேட் ஒர்க் ஆகுதா? ஓகே, ஹோப் திங்ஸ் ஆர் டன். எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ போலாமாடா? ஆக்சுவலாக இந்த சாப்டர் வந்து மோஷன் இன் அ பிளேன், அதுதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் 4.2 ஏற்கனவே மோஷன் இன் அ பிளேனில் வி ஹேவ் டன் ப்ரொஜெக்டைல் ஒரு செஷன். வி ஹேட் இட் 4 செஷன்ஸ் ஆர் தேர் ஃபார் ப்ரொஜெக்டைல். இப்போ இந்த செஷனில் we are going to discuss scalars and vector 4.2 சிபிஎஸ்சி புக்கில் ஃபிசிக்ஸில் சிபிஎஸ்சி புக்கில் புக் ஃபிசிக்ஸ் கிளாஸ் 11 motion in a plane. Line by line reading. This series will be this. CBS means NCERT. சரியாடா? ஓகே, இப்போது நம்ம கிளாஸஸ் அடிக்கடி ஜாயின் பண்ணுறவங்க வர்றவங்க, ஆஃப்லைன் கிளாஸஸ் ஆர் ஆன்லைன் கிளாஸஸ், they would have feel that ஸ்கேலர்ஸ் அண்ட் வெக்டர்ஸ்னு பார்த்த பிறகு மீண்டும் மீண்டுமா அப்படின்னு they will like feel it. அவங்க அப்படி தான் நினைப்பாங்க, இத்தனை ஸ்கேலர்ஸ் அண்ட் வெக்டர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ஐ ஹோப் இட்ஸ் a லாஸ்ட் செஷன். The students who have been repeatedly again and again. போலாமா? It's 4.2 scalars and vector. In physics we classify quantities as scalars and vectors. ஃபிசிக்ஸில் படிக்கிறதுக்காக we have many quantities. படிக்கிறதுனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக they will be defining some physical quantities. சில ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்கும். மீன்ஸ் எக்ஸாம்பிள், இப்போது ரூமோட டெம்பரேச்சர் படிக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரூமுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் அது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. நம்ம டெம்பரேச்சர்னால் என்னென்னு நமக்கு தெரியுமா? டெம்பரேச்சர் டினோட் ஸ்டடிங் தி ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் இன் த ரூம், அப்படி தானே டெம்பரேச்சர். அப்புறம் வேறு என்ன பார்க்கலாம்? ஹியூமிடிட்டி, அது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான், ஒரு இயற்பியல் தன்மை. ஹியூமிடிட்டி. அப்புறம் ஒரு வேறு என்ன பார்க்கலாம்? லென்த் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அப்புறம் ஹைட்டு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. மாஸ் அது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸ்பீடு அது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இது எல்லாமே ஃபிசிக்ஸில் இதை மாதிரி நிறைய இருக்குது, நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. இவங்க எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லதுக்கு வராங்க. சில ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஸ்கேலர்ஸாக இருக்கும், சில ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வெக்டர்ஸ் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே வரும், வகைப்பாடுக்குள்ளே வரும். சிலது நம்ம என்ன சொல்லணும்னா
என்னது ஸ்கேலர்னு சொல்லலாம், சிலது வெக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Some physical quantities are scalars and some physical quantities are vectors. Basically, the difference is that a direction is associated with a vector but not with a scalar. முதல்ல அடிப்படை வித்தியாசம் என்னன்னா, அடிப்படை வித்தியாசம் டிரெக்ஷன், திசை. ஸ்கேலருக்கு டிரெக்ஷன் இல்லை, வெக்டருக்கு டிரெக்ஷன் இருக்கு. இங்கே என்ன டிக் போடுறேன், திஸ் டிக் இஸ் ஃபார் டிரெக்ஷன். கிராஸ் போட்டால் இல்லை, டிக் போட்டால் இருக்கு. For scalar, no direction, vector direction இருக்கு. The fundamental difference, அடிப்படை difference, scalar vectorனாலே அதுதான். A scalar quantity is a quantity with magnitude only. Scalar quantityக்கு வெறும் மதிப்பு மட்டும்தான் இருக்கும். அதை அளவிடறதுக்கு to study that physical quantity will have only magnitude. ஒரே ஒரு நம்பர். Scalar will have a single number. It is specified completely by a single number with proper units. இது சொல்கிறதுக்கு நம்ம ஒரே ஒரு நம்பர் இருக்கும். இதுக்கு ஸ்கேலர். இப்போ டெம்பரேச்சர்னால் 27 டிகிரி செல்சியஸ், அது ஒரு நம்பர், அதோட ஒரு யூனிட் வரணும். இப்போ எடை, மாஸ், நிறை, மாஸ், அது நமக்கு எப்படி இருக்குது, 80 kilograms. நம்பர் கிலோகிராம், ஒரு நம்பர் அண்ட் அன் யூனிட் அலாங் வித் இட். மாஸுக்கு இதை மாதிரி சொல்லலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட். Examples: the distance between 2 points, mass of object, temperature of a body, and time at which a certain event has happened. ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட் நடந்ததுக்குங்கிறதுக்கான கால நேரம், அது டெம்பரேச்சர், மாஸ், டிஸ்டன்ஸ், இரு புள்ளிகளுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ், இவங்கெல்லாம் யாருப்பா? நம்ம என்ன சொல்லலாம், ஸ்கேலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்கேலர்ஸ் ஆர் யாரெல்லாம் ஸ்கேலர்? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், டெம்பரேச்சர் ஆஃப் அ பாடி அண்ட் தி டைம் அட் விச் ஒரு நிகழ்வு நடக்கிறது. இது எல்லாமே எது சொல்லுது? ஸ்கேலரை டினோட் பண்ணுது. ஸோ வாட் ஆர் ஸ்கேலர்ஸ்? எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்கேலர்ஸ்னால் டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர், மாஸ், டைம். ஷார்ட்டா தி நீட் ஒன்லி ஒன் நம்பர், ஒரே ஒரு நம்பர் மட்டும் போதும். The rules of combining scalar or the rules of ordinary algebra. நம்ம அல்ஜீப்ரா இருக்குல்ல, அல்ஜீப்ராவில் என்னென்னலாம் பண்ணுவோமோ அதை நான் ஸ்கேலருக்கு பண்ணலாம். இப்போ ஐ ஹேவ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. எனக்கு என்ன இருக்குன்னா, ஒரு பாடி இருக்குது, ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளுக்கு டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸ். இப்போ நான் கொஞ்சம் ஹீட் கொடுக்கேன், வெப்பம் கொடுக்கேன், சூடுபடுத்துகிறேன், ஐ எம் ஹீட்டிங் இட். இப்போ என்ன ஆகும்? 30 டிகிரி செல்சியஸ்க்கு மாறும். வாட் இஸ் த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டால் என்ன சொல்ல போகிறோம்? எவ்வளோ டெம்பரேச்சர் மாறி இருக்குது. இந்த டெல்டானா சேஞ்சை குறிக்கக்கூடியது. பொதுவாக டெல்டா வந்தாலே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஃபைனல்னா என்ன? 30 டிகிரி செல்சியஸ்.
minus 20 degree Celsius. இனிஷியல்னால் ஆரம்பத்தில் முதல்ல என்ன இருந்துச்சு, இது வந்து இந்த 20லேருந்து 30 உயர்ந்து இருக்குது. இப்போ 30 minus 20 is 10 degree Celsius. சாதாரணமாக நம்ம எப்படி கூட்டல் கழித்தல் பண்ணுவோமோ, பெருக்கல் வகுத்தல் பண்ணுவோமோ, அதை எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், we can do it for scalar. எப்படி கூட்டுவோமோ கழிப்போமா, டோன்ட் வரி அபவுட் இட். சரியா? சாதாரண ரூல்ஸ் ஆஃப் அல்ஜீப்ரா. The scalars can be added, subtracted, multiplied and divided. அல்ஜீப்ராவில் என்ன பண்ணுவாங்களோ the same thing we can do it. சரியா? just as an ordinary number, ஒரு சாதாரண நம்பர் மாதிரி. For example, the length and the breadth of a rectangle are 1 meter and 0.5 meter respectively, then its perimeter is the sum of length of 4 sides. 1 0.5 1 0.5 meter 3 meter. அதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அந்த ரெக்டாங்கிளுக்கு லென்த் வந்து 1 மீட்டர், இது ஒரு சைடு தானே, சைடும் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, பிரெத்தும் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இப்போ நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள்னா சுற்றளவு 1 plus 0.5 plus 1 plus 0.5. சார் லென்த்து வேறு பிரெத்து வேறு, ரெண்டு வேறு தானே. ஆனால் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கும் போது பெரிமீட்டர் ரெண்டும் ஒன்று கிடையாது, லென்த்து வேறு பிரெத்து வேறு தானே. ஆனால் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கும் போது அது நமக்கு தேவையில்லை. லென்த் இப்படி இருக்குது, பிரெத் இப்படி இருக்குது, நம்ம அதை ரெண்டுத்துக்கு கூட்டுறோம் பாருங்கள். ஏன்னா நம்ம பக்கத்தை கூட்டுறோம், ஒவ்வொரு சைடையும் ஆட் பண்ணுறோம். we are adding sides. so 1 meter sorry 0.5 meter 1 meter and 0.5 meter. ஸோ ஆட் பண்ண என்ன வரும், டோட்டலாக நம்பரை கூட்டுற மாதிரி தான். வில் கெட் 3. என்ன பண்ணிடக்கூடாதுன்னா 3mனு போட்டுறக்கூடாது, மீட்டர் 4mனு போட்டுறக்கூடாது. சம் ஸ்டூடெண்ட் டிட் திஸ் in the last class. எப்படி யோசிக்கணும்னா மீட்டர்ஸை அப்படியே எழுதிக்கலாம். 3 apples ப்ளஸ் 2 ஆப்பிள், நம்ம என்ன சொல்லுவோம், 5 ஆப்பிள். அந்த மாதிரி தான் நம்ம பேசணும்னே. யூனிட்டை யூ ஷுட் திங்க் இன் தட் வே. The length of each side is a scalar and perimeter is also a scalar. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா பெரிமீட்டரும் ஒரு ஸ்கேலர் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்குறோம். லென்த் எல்லாமே என்னது, ஒரு ஸ்கேலர். அப்படி தானே. நீளம் கடையில் போயிட்டு ஆனால் 5 மீட்டர் வடக்க போகிற, வடக்குன்னா நார்த், 5 மீட்டர் நார்த் போகிற ஒரு துணி தாங்கண்ணே அப்படி நம்ம கேட்போமா? ஆனால் கிவ் மீ a cloth of 5 மீட்டர் பாயிண்டிங் நார்த். நார்த்னா திசை, அது என்னப்பா துணி வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி அப்படி கேட்டால் நம்ம கேட்க மாட்டோம். வில் நாட் ஆஸ்க், வில் யூஸ் ஒன்லி a நம்பர். ஏன்னா 5 மீட்டர் துணி தாங்கண்ணே. வில் கோ அண்ட் மெஷர் 5
மீட்டர் டேப் வச்சு வில் மெஷர் அண்ட் வில் கெட் இட். அப்படி தானே? ஸோ ஸ்கேலரில் we are going to add another person. யாரெல்லாம் இதில் பாருங்கள், லென்த், ஹைட், மாஸ், ஸ்பீட், இவங்க எல்லாமே இவங்களாம் ஸ்கேலர்ஸ். பெரிமீட்டரும் ஸ்கேலர். பெரிமீட்டர் அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? தென் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ டெம்பரேச்சர்ஸ். இல்லை சாரி விட்டேன். டேக் another example. The maximum and minimum temperature on a particular day are 35.6 degrees Celsius and 24.2 degrees Celsius respectively. Then the difference between two vectors is two temperatures. Then the difference between two temperatures is 11.4 degrees Celsius. சரியாடா? ஒரு நாளுடைய உயர்ந்த டெம்பரேச்சர், அதிகபட்ச டெம்பரேச்சர் நமக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம டெம்பரேச்சர் வானிலை அறிக்கையை பார்த்தோம்னா மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் கொடுப்பாங்க. இந்த மேக்ஸிமம் டெம்பரேச்சருக்கும் மினிமம் டெம்பரேச்சருக்கும் இடையில கூடிய வித்தியாசம், டிஃபரன்ஸ்னால் கழித்தல், டிஃபரன்ஸ் வித்தியாசம் எவ்வளோனா 11.4. பாருங்கள், அந்த யூனிட்டோடு சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. தட் இஸ் எ திங். 35.6 24.2 0.6 -2 is எப்படி கழிப்போமா? ஸ்கேலர் தானே அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஷுட் நாட் டூ எனிதிங் டிஃப்ரெண்ட். எப்படி நம்பரை நம்ம கழிப்போமோ ஸ்கேலர் அப்படின்னா இட்ஸ் நியூ குவான்டிட்டி, புதுசு போல் அப்படின்னு சொல்லிட்டு யூ டோன்ட் வாண்ட் டு பிஹேவ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. எப்பொழுதும் நம்பரை எப்படி நம்ம கழிப்போமோ வில் சப்ராக்ட் இன் சச் அ வே. சிமிலர்லி அதே போல் if a uniform solid cube of aluminum of side 10 cm has a mass of 2.7 kg, ஒரு அலுமினியம் கியூப் எடுத்திருக்காங்க. they have taken an aluminum cube. அலுமினியம் கியூபோட சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 cm. அப்படிதானே? எப்படி மெஷர் பண்ணுவீங்க? ஒரு ஸ்கேல் எடுத்து ஒரு சைடை மெஷர் பண்ணிடலாம். அப்புறம் நீங்கள் நேராக போய் ஒரு வெயிங் மிஷினில், வெயிட் போடுற மிஷினில் போயிட்டு இந்த கியூப் எடுத்து வெயிட் பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிரும்? யூ கேன் மெஷர் த வெயிட். அந்த வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? they have given the weight 2.7 kg. So the mass of this is 2.7 kg. And this is side. இப்போ அடுத்தது then its volume is, வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? வால்யூம் then its volume is எப்படி பண்ணலாம்? how will you find the volume? வால்யூம் பண்ணும் பொழுது of the cube, volume of the cube is side into side into side. அப்புறம் 10 cm into 10 cm into 10 cm. அதுக்கு முன்னாடி கேன் ஐ கன்வெர்ட் இன்டு மீட்டர்? 10 cm தி ஹோல் கியூப். ஸோ சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா
1 centimeter is equal to, ஸோ ஃபண்டமெண்டலாக நமக்கு 100 சென்டிமீட்டர் ஒரு மீட்டர். ஸோ நம்ம சைட் ஆஃப் த கியூப் என்ன, 10 சென்டிமீட்டர். இப்போ இதை நான் எதாவது மாற்றணும், ஐ ஹேவ் டு கன்வெர்ட் இன்ட்டு மீட்டர். ஸோ அதனால் 1 அப்படின்னு ஒன்று மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ நமக்கு இப்போ கன்வர்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி வில் பி கன்வெர்ட்டிங் திஸ் யூனிட். இப்போ இந்த சென்டிமீட்டர் ஹேஸ் டு கோ ஆன், இது போயிட்டு இட் ஹேஸ் டு கோ ஆன். அந்த இடத்துல யார் வரணும், மீட்டர். அதுக்கு ஐ ஷுட் டூ சம்திங், ஒரு மேனிப்புலேஷன் பண்ணணும். அதனால் இந்த நபரை நான் வச்சுக்கிட்டு 100 சென்டிமீட்டர் டிவைடட் பை 1 மீட்டர் is equal to 1. That is equal to 1 meter divided by 100 centimeter. அப்படி எழுதிக்கிறேன். ஸோ ஐ கேன் சூஸ், இந்த ஒன்னுக்கு பதிலாக ஐ கேன் ரீப்ளேஸ் திஸ் பர்சன் ஆர் திஸ் பர்சன். ஆனால் எனக்கு சென்டிமீட்டருக்கு ஹேஸ் டு கோ ஆன் இருக்கக்கூடாது, அங்கே மீட்டராக மாறணும். So I will be using the second option, 1 meter divided by 100 centimeter. So இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒன்னுக்கு பதிலாக I am going to replace 1 meter divided by 100 centimeter. இப்போ என்ன ஆகும், சென்டிமீட்டர் கேன்சல் அவுட் ஆகும். And 0 0 will get cancelled. அப்புறம் எனக்கு யார் இருப்பா, I will be having 10 power minus 1 in the units of meter. இப்போ side of the cube என்ன, 10 centimeter cube அப்படி தானே எழுதியிருக்கோம். So I will be writing 10 in the units of meter. 10 centimeter will be replaced by 10 power minus 1 meter the whole cube. இப்போ இந்த மைனஸ் ஒன்னையும் நம்ம 3யும் மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே மீட்டரில் 1 இருக்குது அண்ட் மல்டிப்ளை திஸ் வித் 3. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும் பொழுது மைனஸ் ஒன்னையும் 3யும் மல்டிப்ளை பண்ணலாம், இந்த ஒன்னையும் 3யும் மல்டிப்ளை பண்ணால், ஸோ ஐல் ஹாவ் 10 power minus 1 into 3 and in the meters பவர் 1 இருக்கும் and I will be multiplying that also with 3. ஸோ மேலே அதில் 3 மல்டிப்ளை பண்ணாமல் 1 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் பாரு. ஸோ minus 1 into 3 is 10 power minus 3 and 1 into 3 is 3. So this is the volume of the cube. So and its density is volume or scalar. Volume is also scalar. இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாமா, volume is also a scalar. டெம்பரேச்சரும் ஒரு ஸ்கேலர். ஹியூமிடிட்டி எடுத்துருவோம், ஈரப்பதத்தை எடுத்துருவோம். அது நம்ம ஜென்ரலாக எல்லாம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம எழுதணும். இப்போ இந்த இதில் நம்ம ஸ்கேலர்ஸை மட்டும் எழுதிட்டு இருக்கோம் இந்த பேஜில். ஸோ டெம்பரேச்சர் ஒரு ஸ்கேலர், மாஸ் ஒரு ஸ்கேலர், லென்த் ஒரு ஸ்கேலர், பெர் மீட்டர் இவங்களாம் ஒரு ஸ்கேலர்ஸ். த லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, and its density is
2.7 into 10 power 3 kilogram per meter cube a scalar. அப்படின்னா ஸ்கேலர் டென்சிட்டி என்னடா? ஒரு what is density? Mass by volume. Is the definition of density. எப்பொழுதுமே டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் போடணும்னா ஒன் திங், நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியல் யூனிஃபார்மாக இருக்கணும். யூனிஃபார்ம்லி பேக்டு, யூனிஃபார்ம் பேக்கிங். அப்படி இருந்தால் தான் மாஸ் பை வால்யூம் நீங்கள் போடணும். சரியா? இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. வில் டிஸ்கஸ் திஸ் அபவுட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ், சம் அதர் கிளாஸஸ். இப்போ நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய இந்த சாலிட் இருக்குல்ல, த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஆட்டம் ஹேஸ் டு பி ஈவன். அப்படி சீராக இருக்கணும், ஒரே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கணும். அப்படின்னா தான் டென்சிட்டி வில் பி எ நம்பர். Evenly distributed atoms, evenly packed solid. So mass is equal to 2.7 kilogram and volume is equal to 10 power minus 3 meter cube. ஸோ கீழே இருக்கிற 10 power minus 3 நம்ம மேலே எடுத்துகிட்டு போனோம்னா யூ கேன் டேக் இட். இதெல்லாம் ரூல்ஸ் ஆஃப் அல்ஜீப்ரா, அல்ஜீப்ராவோட விதிகள். 10 power minus 3 நியூமரேட்டர் போகும்போது இட் பிகம்ஸ் 10 power plus 3 அண்ட் யூனிட்ஸ் ஆஃப் கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். இப்போ யாரை கண்டுபிடிச்சோம்? வி ஃபவுண்ட் டென்சிட்டி. சரியா? டென்சிட்டி ஆஃப் தி அலுமினியம் இஸ் வாட்? 2.7 மீட்டர் கியூப். ஓகே கைஸ், தேங்க்யூ. இதோட நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த செஷன். ஒரே ஒரு இது மட்டும் இருக்குது, ஸ்டார் மட்டும் இருந்துச்சு பார்த்தீங்களா? வைல் வி ஆர் ரீடிங் வி ஹேட் அ ஸ்டார். இந்த இடத்துல ஸ்டார் மட்டும் வாசிடலாம். It's that on the book. Addition and subtraction scalar makes sense only quantities with same units. However, you can multiply and divide scalars of different unit. Addition and subtraction நீங்கள் ஒரே யூனிட்டில் இருக்கிறத மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். மல்டிப்ளை அண்ட் டிவிஷன் you can do different units. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? we divided different units, வகுத்தோம். but when we are adding, எதை ஆட் பண்ணோம்? we add one thing, we added here perimeter 1 meter, 0.5 meter, 1 meter and 0.5. இங்கே the main thing was, the முக்கியமான விஷயம் யார் இருந்தாங்க? மீட்டர்ஸ். ஒரே யூனிட். மீட்டரையும் கிலோமீட்டர் கூட ஆட் பண்ண முடியாது. ஸோ மீட்டர் அண்ட் கிலோமீட்டர் cannot be added. மீட்டர் அண்ட் மீட்டர் has to be added. சப்ராக்ட் பண்ணும் பொழுதுமே இங்கே பார்த்தீங்களா, ரெண்டு டெம்பரேச்சரை சப்ராக்ட் பண்ணோமா, சேம் யூனிட்ஸ் செல்சியஸையும் கெல்வினையும் கழிக்க முடியாது. ஒரே யூனிட்டாக இருந்தால் தான் கழிக்க முடியும். கழிக்க முடியும்னா சப்ராக்ட் பண்ண முடியும். But for multiplication and division, divide ஆகுது, it can be different units. சரியா? இது ஸ்கேல் இருக்குது. சரியா? okay, we will continue this discussion and reading session on the next some times கொஞ்ச நேரம் கழிச்சு. okay, thank you, bye.